இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோவிலில் எந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம், எந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாதுன்றதை பார்க்கலாம். நம்ம குடும்பத்திலேயோ இல்லை நம்ம பங்காளி வீட்லேயோ குழந்தை பிறந்திருந்தாலோ இல்லை யாராவது இறந்திருந்தாலோ அந்த தீட்டோட கோயிலுக்கு போகக்கூடாது. ஒரு 15 நாளுக்கோ இல்லாட்டி 30 நாளுக்கோ வெறும் கையோட கோவிலுக்கு போகக்கூடாது. குறைஞ்சபட்சம் கொஞ்சம் பூவாது நம்ம வாங்கிக்கிட்டு தான் கோயிலுக்கு போகணும். குளிக்காமல் கோயிலுக்கும் போகக்கூடாது, சாமி அறைக்குள்ளேயும் போகக்கூடாது. சோம்பல் முறிக்கிறதோ தலையில் சிக்க எடுக்கிறதோ தலையை விரித்து போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போகிறதோ இதெல்லாம் கோவிலில் செய்யக்கூடாது. கோயிலுக்கு போனதுமே ஆண்கள் கோபுரத்தில் பக்கத்தில் நின்று 2 கையையும் தூக்கி தலைக்கு மேலே வச்சு உயர்த்தி கும்பிட்டு வழிபாடு செய்யணும். பெண்கள் தங்களோட கைகளை 2 கைகளையும் நெஞ்சோட வச்சு கும்பிட்டாலே போதும். கைலி, தலையில் தொப்பி, முண்டாசு இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஆண்கள் கோயிலுக்கு போகக்கூடாது. கவர்ச்சியான ஆடைகளையோ இல்லை ஈரமான துணிகளையோ 1-2 அரைகிற ஆடைகளையோ அணிஞ்சுக்கிட்டு கோயிலுக்கு போகக்கூடாது. பசுமடம், அதாவது சில கோவில்களில் பசு வளர்ப்பாங்க. அந்த மாதிரி கோயில்களுக்கு செல்லும்போது வாழைப்பழமோ இல்லை அகத்திக்கீரையோ வாங்கிட்டு போகிறது ரொம்பவுமே சிறப்பு. கோயிலுக்கு போனதும் அங்கே தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். நல்லெண்ணெயும் தீப்பெட்டியும் எடுத்துகிட்டு போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. நம்மளோட வேண்டுதல்களை நினச்சி 48 நாட்கள், அதாவது 1 மண்டலம் தொடர்ந்து கோவிலில் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சால் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். சிவன் கோயில்னாலே 3 முறை 5 முறை 7 முறை அப்படின்ற எண்ணிக்கையில் கோவிலை சுற்றி வலம் வர்றது ரொம்பவுமே நல்லது. சிவன் கோவில்னாலே நந்தி பகவானை வழிபட்டதுக்கு அப்புறம் தான் சிவபெருமான வழிபாடு செய்யணும். விநாயக பெருமான 2 கைகளால் தலையில் குட்டிக்கிட்டு தோப்புக்கரணம் போட்டு தான் வணங்கணும். இறைவன் கிட்ட நம்மையே முழுமையாக அர்ப்பணிக்கும் வண்ணம் ஆண்கள் தரையில் விழுந்து வணங்கணும். பெண்கள் எல்லாரும் பஞ்சாங்க நமஸ்கார முறையில் தலை மற்றும் 2 முழங்கால்களையும் தரையில் படும்படியாக இறைவனை வணங்கி வழிபாடு செய்யணும். மார்பு பகுதி தரையில் படக்கூடாது. கோவில் உள்ள போனதுமே மற்ற சன்னதிகளை காட்டிலும் கொடிமரத்தின் பக்கத்தில் போனதும் விழுந்து வணங்கி கும்பிடணும். விக்கிரகங்களை எப்போதுமே கோவிலில் தொட்டு வணங்கக்கூடாது. சன்னதியினோட முன்போ இல்லை மித்த நபர்களிட்டையோ கைகளை தட்டி வணங்கக்கூடாது, பேசவும் கூடாது. ஒவ்வொரு சன்னதிக்கும் ஏற்ற மாதிரி துதிப்பாடல்களை பாடி வழிபாடு செய்கிறது ரொம்பவும் நல்லது. மந்திரங்கள் மற்றும் துதிப்பாடல்கள் தெரியாதவங்க அந்த சன்னதியில் உள்ள தெய்வத்தோட பேரை சொல்லி வழிபாடு செய்யலாம். அதாவது ஓம் கணபதியே போற்றி, ஓம் சிவபெருமானை போற்றி, ஓம் செல்லியம்மா போற்றி, இந்த மாதிரி சொல்லி வழிபாடு செய்யலாம். நம்மளோட கைகள் நம்மளோட இதயத்துக்கு பக்கத்தில், அதாவது மார்புக்கு நேராக வச்சு மந்திரங்களை சொல்லி மனசுக்குள்ளேயே வேண்டிக்கணும். நந்தி பகவானோட காதில் போய் தான் எல்லா ரகசியமும் சொல்லணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாது. பிரகாரத்தை வலம் வரும்போது வேகமாக வலம் வர கூடாது, அதாவது வேகமாக நடந்து வரக்கூடாது. பொறுமையாக கடவுளோட பேரை சொல்லிக்கிட்டு நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை முழு மனசோட நினச்சி சுற்றி வரணும்.